அந்த அற்புதத்தையும் நாம் காண இருக்கின்றோம். அவன் சிறப்பை எப்படி சொல்வது? சொல்வீரம், செயல் வீரம், தோள் கொண்ட காண்டீபத் துணையின் வீரம், வல் வீரம் அவன் வீரம், வாழ் வீரம் அவன் முன்னே வளைந்த வீரம், செல்வீர் அம்மாயவனை தினந்தோறும் பணிவீர், செல்வீரம் மாயவனை தினந்தோறும் பணிவீர், செல்லும்போது கல் ஈரம் வடிக்காதோ, கனியாக பழுக்காதோ கண்ணனாலே. அவனுடைய திருவருளை பாடி பரவி அவன்தான் என்று நாம் அவனுடைய திருவருளை திருவடியை தஞ்சம் அடைந்தால் என்ன நடக்கும் என்று சொல்லுகிறார். சொன்னேனை வாழ்வித்தான். அவன் நாமத்தை நான் சொல்லியிருக்கிறேன். சொன்னேனை வாழ்வித்தான், துயர்களையும் விடுவித்தான், சோர்ந்து நின்ற என் மேனி வலுவைத்தான், எப்போதும் சுகம் வைத்தான், என் மகட்கு பொன்வேலி அவன் தந்தான், பூவேலி துணை வந்தான், பூவுளோர்கள் தந்தாலி காத்தற்கும் தலையாய கண்ணன்தான் கடவுளன்றோ என்று சொல்லுவார். எனக்கு எல்லா நன்மைகளையும் அள்ளித்தரக்கூடியவனாக எம்பெருமான் இங்கே அருள்பாலிக்கின்றார். அப்படி அருள்பாலிக்கக்கூடிய எம்பெருமானுடைய பேரருளை நாம் பெற வேண்டும். அவனுடைய திருவருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவனை இந்த அழகான விடியற்காலையிலே சூரியன் கூட இந்த அற்புத காட்சியை பார்ப்பதற்காக தானே முந்திக் கொண்டு வருகிறாரோ என்று சொல்லுமா போலே விடியம் விடியல் அழகான விடியற்காலை, சிற்றஞ்சிறுகாலை என்று சொல்லுகிறாளே ஆண்டாள் நாச்சியார். அப்படி அருணன் இந்திரன் திசை அணுகினன், இருள் போய் அகன்றது. அப்படி அருணன் இந்திரன் திசை அணுகி இருள் போய் அகன்றிருக்கக்கூடிய, விடியல் முளைத்திருக்கக்கூடிய இந்த அருமையான வேளை, இந்த வேளையிலே தான் ஆடியும் பாடியுமாக அங்கே எவ்வளவு அழகாக அந்த பக்தர்கள் அந்த எம்பெருமானை அப்படியே தங்கள் தோள்களிலே சுமந்து கொண்டு தூக்கி 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 ஆடுகிறார்கள். எவ்வளவு பக்தி, எவ்வளவு பேரன்பு, எவ்வளவு சிறப்பு நாம் யோசித்து யோசித்து பார்க்கிறோம். இந்த பக்தி, இந்த பேரன்பு, இந்த சிறப்பு, இந்த மக்களையெல்லாம் ஒருங்கிணைத்து எல்லோரும் ஒரே சிந்தனையிலே கோவிந்தா 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 என்று பாடி பரவுகின்றார்களே. மாதவன் மகனவன் மழலையின் மொழியவன் மண்ணிலார்ந்த ஆதவன் அரியவன் அறிவினுக்கு அறிவவன் அன்புளோர்க்கு தூதவன் சூதவன் துணையவன் ஜெயமவன் தோற்றத்தாலே யாதவன் ஆயினும் யாது அவன் திறம் என அறிக நீரே என்பார் கவியரசர். தோற்றத்தாலே யாதவன், தோற்றத்தாலே அவன் யாதவன் ஆயினும் யாது அவன் திறம், அவனுடைய திறம் என்ன நீங்கள் யோசிக்க முடியுமா என்று கேட்கின்றார். யாது அவன் திறம் என அறிக நீரே. அவன் எப்படிப்பட்டவன், அவனுடைய பேரழகு என்ன, அவனுடைய திரு அழகு என்ன, அதையெல்லாம் ஆழ்வார் பெருமக்கள் உருகி 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 பாடி பரவுகின்றார்கள். அந்த எம்பெருமானுடைய பேரழகும் அந்த எம்பெருமானுடைய திருவருளையும் எங்களால் எப்படி சொல்ல முடியும் என்று திகைத்து நிற்கிறார்கள். அப்படி திகைத்து நிற்கக்கூடிய அந்த எம்பெருமானை பற்றி ஆண்டாள் நாச்சியார் வியந்து போய் சொல்லுகிறார். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவளச் செவ்வாய்தான் தித்தித்து இருக்குமோ மறுப்புசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல் ஆழிவெண் சங்கே. சங்கே, உன்னைத்தான் எடுத்து அவர் இதழிலே வைத்து ஊதுகின்றார். அந்த ஊதுகின்ற பொழுது அவருடைய அந்த இதழின் சுவை என்ன என்று எனக்கு சொல், அவருடைய அழகை சொல் என்று மிகச் சிறப்பாக ஆண்டாள் நாச்சியார் சங்கை பார்த்து கேட்பதான மிக அழகான தருணங்களை சிந்தித்து பார்க்கிறோம். அத்தகைய எம்பெருமானுடைய பேரழகும் மிகச் சிறப்பான தன்மையும் அவனுடைய திருநாமமும் நமக்கு இந்த விடியலிலே நினைவுக்கு வருகிறது. அரண் நாரணன் நாமம், ஆண் விடை புல் ஊர்தி, உரை நூல் மறை உரையும் கோயில், வரை நீர் கருமம் அழிப்பு அழிப்பு கையது வேல் நேமி உருவம் எரி கார்மேனி ஒன்று என்று இங்கு எம்பெருமானையும் சிவபெருமானையும் இணைத்து பார்த்து அப்படி சங்கர நாராயணராக வழிபாடு செய்யக்கூடிய ஆழ்வார்களுடைய திருப்பாசுரங்கள். நயவேன் பிறர் பொருளை நன்னேன் கீழாரோடு உயவேன் உயர்ந்தவரோடு அல்லால் வியவேன்
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.